அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்கையான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ்வினுடைய பேருதவி புனிதமான ரமலான் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆ, அதுவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரமலான் மாதத்தை 3 வகையாக பிரித்த வகையிலே, அதாவது 3 முத்தான 10 நாட்கள் என்ற அந்த அடிப்படையிலே முதல் 10 நாட்களாகிய அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான இந்த தருணத்திலே நாம் இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வினுடைய வேதனையை பயந்து அவனுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவர்களாக நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. காரணம், இந்த ரமலான் கிட்டத்தட்ட 60 விதமான பண்புகளை உடையது, 60 பெயர்களை தாங்கி இருக்கக்கூடிய இந்த ரமலான் மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத சிறப்புகள் எல்லாம் இந்த ரமலானிலே நாம் கிடைக்க பெறுகிறோம். இந்த ரமலானினுடைய பாக்கியங்களை பெற வேண்டுமானால் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், அல்லாஹ்வினுடைய ஆதரவு இல்லாமல் முடியாது. அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் இந்த ரமலானை முழுமையாக நாம் அடைய முடியாது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதிகமான அளவுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்திலே அவனிடத்திலே ரஹ்மத்தை வேண்ட வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு விஷயம், இந்த ரமலானை முழுமையாக அடைவதற்கான சில காரணங்கள் இருந்தாலும் அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒன்று அதிகமான நன்மைகள் செய்ய வேண்டும் இந்த ரமலானிலே. அதே போன்று இந்த ரமலானிலே முழுமையாக பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். வெறுமனே நன்மைகளை, இபாதத்துகளை செய்வது மட்டும் முக்கியமல்ல, அதாவது தீமைகளை விட்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த பாவங்களின் பக்கம் நாம் சென்று விடக்கூடாது. அதற்கு ஒரே ஒரு விஷயம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இல்லாமல் முடியாது. நன்மைகளை செய்வதற்கும் தீமைகளை விட்டும் விலகி இருப்பதற்கும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் என்பது அவசியமாக இருக்கிறது. ரஹ்மத்தின் மூலமாகத்தான் அனைத்து பாக்கியங்களையும் நம்மால் அடைய முடியும். இந்த முதல் 10 நாட்களிலே உள்ள அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை நாம் பெற்றுவிட்டால் அடுத்து வரக்கூடிய மஃபிரத்திற்குரிய அந்த 10 நாட்களிலே அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பை பெற முடியும். அந்த பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டால் அடுத்து வரக்கூடிய 3வது 10 நாட்களிலே யஅத்துகு மினன்னார் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலை பெறுவது என்பது இந்த 3க்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் வேண்டும், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு வேண்டும். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு கிடைத்து விட்டால் அந்த நரக விடுதலை அடைந்து விடலாம். நரக விடுதலை அடைந்து விட்டால் அல்லாஹ் சுவர்க்கத்தை நசீபாக்குகிறான். இதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பான வழியாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு 100 விதமான ரஹமத்துகள் இருக்கிறது. அதிலே ஒரே ஒரு ரஹமத்தை மட்டும் இந்த உலகிற்கு தந்திருக்கின்றார். அந்த ஒரு ரஹமத்தின் மூலமாகத்தான் படைப்புகள் படைப்பினங்களின் மீது அன்பாக நடக்கிறார்கள், ரஹமத்தாக இருக்கிறார்கள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது காட்டக்கூடிய அன்பு அந்த ஒரு ரஹமத்து தான். நண்பர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய ஒரு அன்பு அந்த ஒரே ஒரு ரஹமத்து தான். இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டு உலகம் முழுக்க, உலகம் அழியும் நாள் வரைக்கும் உலா வருகிறான் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ்வினுடைய ஒரே ஒரு ரஹமத்தில் தான். துல்கர்னை மிகப்பெரிய ஒரு ஆட்சி செய்தார். அவர் செய்த அந்த ஆட்சியும் அல்லாஹ்வினுடைய ஒரே ரஹமத்து தான். ஒட்டுமொத்தத்திலே அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை, ஒரு ரஹமத்தை கொண்டுதான் இந்த உலகமே அன்பால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் என்பது மிக விசாலமானது. இன்னல் ஃபضل பியதில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை தன் கைவசம் வைத்திருக்கின்றான். யுதீஹி மையஷா, தான் நாடியவர்களுக்கு வழங்குகிறான். அந்த நாட்டத்திற்குள்ளே தான் நாம் செல்ல வேண்டும். அல்லாஹ் யாரை நாடி இருக்கிறானோ அந்த நாட்டத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும். அதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். அது அடுத்து சொல்கின்றான், என்னுடைய ரஹமத் என்பது விசாலமானது என்பதாக. ஹவாஸின் ஒரு போர்க்களம், மிகப்பெரிய ஒரு வெற்றி இஸ்லாமியர்களுக்கு. இந்த போர்க்களத்திலே ஆண்களும் பெண்களும் கைதிகளாக பிடிக்கப்பட்டு ஒரு இடத்திலே அமர வைத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த கைதிகளை நாம் எப்படி என்ன செய்யலாம் என்பதாக. இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கைதிகளின் பக்கம் கவனிக்கிறார்கள். அங்கே ஒரு பெண்மணி மக்களுக்கு மத்தியிலே, பெண்களுக்கு மத்தியிலே சுற்றி கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு பொருளை தேடுவதை போன்று உண்டான ஒரு தோற்றம், பலவிதமான ஏக்கங்கள், கவலைகள் முகத்திலே தென்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஆலோசனைகளை கொஞ்சம் நிறுத்தி வையுங்கள், இதோ இந்த பெண்மணியை நீங்கள் கவனியுங்கள், ஏதோ தேடுவதை போன்று தெரிகிறது என்று பார்க்கின்ற போது அங்கே தான் பெற்றெடுத்த ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டது. போர்க்களத்திலே எங்காவது இருக்குமா என்று தேடி அலைகிறார்கள். ஒவ்வொரு குழந்தையினுடைய முகத்தை திறந்து பார்க்கிறாள் அந்த தாய், அந்த பெண்மணி. இப்படியாக கடைசியாக தனக்குரிய அந்த குழந்தையை அந்த பெண் கண்டெடுத்து கொண்டால், கண்ட உடனேயே அந்த குழந்தையை அப்படியே கட்டி அணைத்து ஆற தழுவுகிறார். காணாமல் போய்விட்ட தன் குழந்தை கிடத்திவிட்ட அந்த பாசம், அந்த பிரிவு எவ்வளவு பெரியது என்பதை அந்த தாயிடத்திலே கேட்டால் தான் தெரியும். இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், தோழர்களே, இந்த நேரத்திலே இந்த தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பிலே தூக்கி வீசுவதற்கு ஆசைப்படுவாளா என்று கேட்கிறார்கள். யார சொல்லலாம், என்ன சொல்கிறீர்கள், இது எப்படி சாத்தியமாகும்? அந்த தாயின் மனம் எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு அன்பு உள்ளது என்பதை தாங்களே அறிவீர்களே. இந்த உலகமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த தாயிடம் இருந்து, தாயினுடைய நெஞ்சில் இருந்து அந்த குழந்தையை பிரிக்க நினைத்தாலும் அது பிரிக்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த பாச பிணைப்பால் தன்னுடைய குழந்தையை அணைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், பாருங்கள், இந்த தாயை விட்டும் அந்த குழந்தையை எப்படி பிரிக்க முடியாதோ அதே போன்று அளவு கடந்து ரஹமத்தையும் அன்பையும் தன்னுடைய அடியார்களின் மீது அல்லாஹ் காட்டுகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு கிருபை உடையவனாக, இரக்கம் உள்ளவனாக தன்னுடைய அடியார்களின் மீது அல்லாஹ் இருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இந்த ரமலானில் தான் ஏராளமான ரஹமத்தை வழங்குவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். எத்துணை எவ்வளவு நடக்க முடியாத காரியங்கள் இருந்தாலும் இந்த ரமலான் மாதங்களிலே அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு அல்லாஹுக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்துணை காரியங்கள் இருக்கலாம், அது முக்கியமல்ல. ஆனால் இந்த ரமலான் கிடைக்காமல் போய்விட்டால் அடுத்த ரமலானை நாம் எப்படி எதிர்பார்ப்பது? ஹயாத்தோடு இருக்க வேண்டும் அல்லவெல்லாம். அந்த ஹயாத்து வரைக்கும் நாம் எப்படி இருக்க முடியும்? அடுத்த ரமலான் வரைக்கும் கிடைக்க பெற்ற ரமலானை நாம் முழுமையாக அடைந்து அதிலே மூழ்கி விட வேண்டும், நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அவ்வளவு முக்கியமான தருணங்கள் இந்த ரமலானினுடைய மாதம். ரஹமத்தை வழங்குவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். நாம் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோமா? யோசித்து பார்க்கிற வேண்டும். அருமையானவர்களே, வாங்கு சொல்லி இவ்வளவு நேரமாகிவிட்டது. ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலேயும் சென்று பார்த்தால் ஜனங்கள் அப்படியே குழுமி இருப்பார்கள். ஜும்மாவுடைய நேரம் பயானை கேட்கிறோமோ இல்லையோ, பள்ளிவாசல்ல வந்து கொஞ்ச நேரமாவது இருக்கணும். அதற்கான ஒரு தருணம், ஒரு தஸ்பீஹ் செய்தாலே அல்லது பள்ளிவாசலிலே வந்து கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தாலே ஏராளமான நன்மை இந்த ரமலான் மாதத்திலே நம்மை பக்குவப்படுத்துகிறது, நம்மை தூய்மைப்படுத்துகிறது. நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் இந்த அல்லாஹ்வுடைய இறை இல்லம் தீர்வாக தருகிறது. ரஹமத்திற்கான காலகட்டம். நாம் அல்லாஹ்விடத்திலே ரஹமத்தை கேட்டு பெற வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதுமே கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கக்கூடியவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலேயும் சரி மக்களிடத்திலேயும் சரி கொஞ்சம் வேடிக்கையாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மூசா நபியவே ஒருத்தன் சீண்டி பார்த்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட எப்போது பார்த்தாலும் கேலியும் கிண்டலுமாக இருப்பான். சில நேரங்கள்ல கடுமையாக திட்டி விடுவான், சில நேரங்கள்ல கடுமையாக அடித்து விடுவான். அப்படிப்பட்ட ஒருவன் மூசா நபிக்கு
மிகப்பெரிய ஒரு விரோதியாகவே காட்சி அளித்தார். அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. ஒரு தடவை 2 தடவை பொறுத்து கொள்வார்கள். பார்க்கும் போதெல்லாம் இடைஞ்சல் கொடுத்தால் மூசா என்ன செய்வார்? நமக்கு யாராவது சிரமங்கள் தந்துட்டாங்கன்னா பொறுத்து கொள்ள மாட்டோம், கடுமையா கோபப்பட்டு திட்டிடுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாமும் அப்படிதான், தாங்க முடியல, அவனுடைய டார்ச்சர் ஓவர் ஆயிடுச்சு. என்ன செய்யறது? முடிவு செய்தாங்க, அல்லாஹ்விடத்துல கையேந்திட்டாங்க. யா அல்லாஹ், இவன் பிரச்சனை உனக்கு நல்லா தெரியும், என்னை கண்ட இடங்கள்ல எல்லாம் வச்சு ரொம்ப கிண்டல் பண்றான், கேலி பண்றான், அடிக்கிறான், திட்டுறான், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, அவனை உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன், நீ அவனை பார்த்துக்க, அவனுக்கான தண்டனையை நீ கொடுத்து விடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறாங்க. நபி கேட்கிறாங்க, அல்லாஹ் செய்யாம இருப்பானா? அனுமதி அளிச்சுட்டான். நபி மூசாவே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் அவனுக்கு தண்டனை கொடுப்பதை விட நீங்கள் தண்டனை கொடுக்கலாம், உங்களுக்கு முழு உரிமை கொடுத்திருக்கிறேன், வானத்திற்கும் பூமிக்கும் உத்தரவு போட்டிருக்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த வானமும் பூமியும் கேட்கும், நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவனுக்கான தண்டனையை நீங்களே கொடுத்து கொள்ளுங்கள் என்று மூசா நபியிடத்துல அல்லாஹ் பொறுப்பை ஒப்படைச்சிட்டான். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அடியார்களை தண்டிக்க வேண்டிய, அவர்களை சிரமப்படுத்த வேண்டிய பொறுப்பு மனிதர்களுக்கும் இல்லை, நபிமார்களுக்கும் இல்லை. அப்படிப்பட்ட பொறுப்பை அல்லாஹ் நபிமார்களுக்கு வழங்கவில்லை. தவறு செய்தால் தண்டிக்க வேண்டும் என்ற உரிமை யாருக்கும் கொடுக்கல. அதனாலதான் சொல்ற, ஒரு அடியான் குற்றம் செய்து விட்டால் அல்லாஹ் உன்னை கண்டிப்பா தண்டிப்பான்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனா சொல்லலாம், இந்த மாதிரியான பாவங்கள் செய்யாதப்பா, இது அல்லாஹ்வுடைய கோப பார்வை ஏற்படுத்தும். ஏன்னா அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உண்டான விஷயம், அது நமக்கு தலையிடுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆகவே தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார்கள். அல்லாஹ் திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல ஒப்படைச்சிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, என்னைக்கு அவன் மாட்டுவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வந்தான், வழக்கம் போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம கேலியும் கிண்டலும் செய்து அடிச்சும் போட்டான். பார்த்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், கடுமையான கோபம். 1 நாள் 2 நாள் அல்ல, பல நாட்களை இந்த துன்பத்தை அனுபவித்தவர்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். நடந்து சென்றான். பூமிக்கு கட்டளையிட்டார்கள், ஓ பூமியே, இவனை நீ பிடித்து விடு என்று சொன்ன உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைக்கு அந்த பூமி கட்டுப்பட்டுச்சு. அப்படியே அவனை கொஞ்சம் பூமி கீழே இழுத்துருச்சு, கரண்டை கால் வரைக்கும். அப்போ உணர்ந்து கொண்டான், தெரிந்து கொண்டான், இவர் ஒரு நபி, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு போல் தெரிகிறது. நபி மூசாவே, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள், அகிசினி, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கத்துகிறார். திரும்ப மூசா கோபம் உச்சிக்கு போயிடும். எப்பொழுதுமே பிள்ளைங்களை நம்ம கண்டிக்கும் போது தாய் என்ன செய்திடணும்? ஒதுங்கிடணும். உள்ள பூந்துகிட்டு என் பிள்ளை என்ன தப்பா செய்தான், ஏன் பிள்ளைய அடிக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? கூட கொஞ்சம் ஜாஸ்தியா விழும், ரொம்ப வேகமா இருக்கும், கடுமையான தண்டனையா இருக்கும். அவன் கத்த எனக்கு உதவி செய்யுங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது மூசாவுக்கு கோபம் அதிகமாயிருச்சு. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம், பூமியை இன்னும் இனி பிடித்து இழுத்துக்கொள், முட்டு வரைக்கும் வந்துருச்சு, கதறான், ஒண்ணுமே செய்ய முடியல. மீண்டும் பூமிக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டளை இடுகிறார்கள், மீண்டும் நீ உள்ளே இழுத்துக்கொள், இடுப்பு வரைக்கும் வந்துருச்சு. மீண்டும் கடைசியாக அவன் பூமிக்குள் மூழ்கி மௌத்தாகி விட்டான். ஒன்றுமில்லாமல் உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டது, மௌத்தாகி விட்டான். அவன் பூமிக்குள்ளேயே சென்று விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் வஹியை அனுப்பி வைத்தார். யா மூசா, ஓ மூசாவே, என்ன நீங்கள் இப்படி செய்து விட்டீர்கள்? உங்களுடைய மனம் என்ன கல் நெஞ்சம் உள்ளதா? உங்களுக்கு இரக்கமே இல்லையா? எத்துணை தடவை உங்களிடத்திலே கதறினான், மன்னிப்பு கேட்டான், உங்களுடைய மனம் இறங்கவில்லையா? உங்களிடத்திலே இத்துணை தடவைகள் மன்னிப்பு கேட்டும் நீங்கள் மன்னிக்கவில்லையே. ஆனால் என்னிடத்திலே அவன் ஒரே ஒரு தடவை மட்டும், இறைவா என்னை மன்னித்து விடு, நான் பாவத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், நான் அவனை விடுவித்திருப்பேன் என்றான் அல்லாஹ். அவ்வளவு கருணையாளன் அல்லாஹ், இரக்கமுள்ளவன் அடியார்களின் மீது.
யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லாதவனாக அல்லாஹ் இருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வானிலிருந்து பூமிக்கு வந்தார்கள். எல்லா நேரத்திலேயும் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். எல்லா நேரமும் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். எப்படிப்பட்ட ஒரு துஆ! யா அல்லாஹ், நான் எனக்கு நானே அநீதம் செய்து கொண்டேன். அல்லாஹ்விடத்துல நம்மளை ஒப்படைச்சிடணும். நமக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டம், சிரமங்கள், கவலைகள் வருகிறது என்று சொன்னால் சாதாரணமாக அல்லாஹ் கொடுக்க மாட்டான். எந்த சோதனையும் அல்லாஹ் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு தரமாட்டான், சிரமத்தை தரமாட்டான். நாம் அங்கே குற்றம் இழைத்திருப்போம், பாவங்கள் செய்திருப்போம், அது நமக்கு தெரியாது. அதை வருந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இவ்வளவு பிரச்சனையா எனக்கு? நான் ஏதாவது பாவம் செய்திருந்தால், பாவம் செய்யாட்டா கூட அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய மனசுக்கு சொல்லுது, பாவமே செய்யல, நீ ஏன் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிற? இல்ல செய்யணும், தௌபா செய்யணும், இஸ்திக்பார் செய்யணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்தார்கள் அல்லவா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 70ற்கு மேலாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்வார்கள். ஏன் அவங்க செய்யணும்? தூய்மையானவர்கள், பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி கேட்டார்கள், யா அல்லாஹ், நீ மன்னிக்கலன்னா வேறு யார் என்னை மன்னிப்பா? நீ எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால் யார் என் மீது இரக்கம் காட்டுவாய்? நீ இரக்கம் காட்டலன்னா நான் நஷ்டவாளிகளிலே ஆகிவிடுவேன் என்று சொன்னார்களே. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பே கிடைச்சு. நம்ம இபாதத்தை கொண்டு சொர்க்கம் பெறலாம் என்று முடிவு செய்ய முடியாது. நம்முடைய தொழுகைகளை கொண்டு, சதகாக்களை கொண்டு மட்டுமே சொர்க்கத்தை அடைய முடியாது. நாளை மறுமையிலே மூட்டை மூட்டையாக நன்மைகளை சுமந்து வருவான். ரொம்ப சந்தோஷமாக வந்து நிற்பான். அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹுக்கும் அந்த அடியானை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏக சந்தோஷம். ஏன்னா அந்த அளவுக்கு அமல்கள் செய்து நன்மைகளை மூட்டை மூட்டையா கட்டி கொண்டு வந்திருக்கிறான். பாவங்கள் இல்ல, அவன் முடிவு செய்தே வர்றான், நம்ம சொர்க்கத்துக்கு தான் போறோம்னு. அல்லாஹுவும் மலக்குமார்களை அழைத்து, என்னுடைய ரஹமத்தை கொண்டு இந்த அடியானை சொர்க்கம் அழைத்து செல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பதான் உதச்சது இந்த அடியானுக்கு. என்னடா, இவ்வளவு நன்மைகளை இபாதத் செய்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம், இவ்வளவு சதகா செய்திருக்கிறோம், இவ்வளவு தொழுது இருக்கிறோம், ஏராளமான நன்மைகள் மூட்டை மூட்டையா இருக்குது. அல்லாஹ் என்ன அவனுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கம் செல்ல சொல்கிறானே என்று அல்லாஹ்விடத்துல திரும்ப கேட்கிறாங்க. அமைதியா இருக்கணுமா இல்லையா? ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் போது கிடைச்சதை கொண்டு போதுமாக்கி கொண்டால் மேலும் மேலும் பரக்கத்து கிடைக்கும், அது அபிவிருத்தி ஆகும், அதுதான் பரக்கத்து. இவ்வளவு தானா நமக்கு? இவ்வளவு தானா? அதை விட மோசமாயிரும், அது ஆபத்தாயிரும், இருக்கிறதும் போயிரும், பரக்கத்து இருக்காது. அல்லாஹ்விடத்துல கேட்டான், என்ன அல்லாஹ், இவ்வளவு நான் இபாதத் செய்திருக்கிறேன், நன்மைகளை இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறேன், நன்மைகளை கொண்டு நான் சொர்க்கம் போகணும், என்னுடைய நன்மைகளை கொண்டு சொர்க்கம் போக சொல்லு. என்ன அது என்ன உன்னுடைய ரஹமத்தை கொண்டு போக சொல்ற? அல்லாஹ்விடத்திலே விதண்டாவாதம். எல்லாம் வேண்டான்னு இருக்கிறானுங்க. இன்னைக்கு பேசுவாங்களா இல்லையா? அதே மாதிரி பேச்சு அங்கேயும் வரும், விதண்டாவாதம். அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய நன்மைகள் எல்லாம் ஒரு தராசுல வையுங்குவான். மலக்குமார்களை எடுத்து வைப்பாங்க. உனக்கு கொடுத்த அந்த ரஹமத்தான நிஅமத், ஒரே ஒரு கண்ணை மட்டும் ஒரு தராசுல வை. அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த கண் நிஅமத் தாழ்ந்து விடும், இவனுடைய நன்மைகள் உயர்ந்து விடும். அந்த ஒரு கண்ணுக்கு கூட ஈக்குவலாக இல்லை நாம் செய்த இபாதத்துகள். எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருக்கிறான், எவ்வளவு பெரிய நிஅமத்துக்களை நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், உனக்கு கொடுத்த அந்த நன்மைகளை நீ வாழ்க்கை முழுக்க எண்ணி முடித்தாலும் எண்ணி முடிக்க முடியாது, எண்ணினாலும் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் சவால் விடுறான் குர்ஆன்ல. அவ்வளவு பெரிய நன்மைகளை செய்து கொண்டு அல்லாஹ் முன்னிலையில நிற்கின்ற போது அந்த அடியான் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், நான் கொடுத்த அந்த நியமத்துக்கு நீ கொண்டு வந்த அந்த நன்மைகள் எல்லாம் ஒன்றுமில்லை, ஆகவே இவனை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்றுட்டான். இல்ல உள்ளதும் போச்சா? அடியான் கதறுகிறான், அழுகிறான், ரப்பே என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, நான் அறியாமல் செய்து விட்டேன், சொல்லிவிட்டேன் என்று கதறுகிறான். உன்னுடைய ரஹமத்தை கொண்டே நான் சொர்க்கம் செல்கிறேன், உன்னுடைய ரஹமத்தை கொண்டேன் சொர்க்கம் செல்கிறேன். அதன் பிறகு அந்த அடியானை அழைத்து மலக்குமார்களுக்கு உத்தரவிடுகிறான்,
அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கம் அனுப்புகிறார். ஒரு செகண்ட் தான், அந்த நேரத்தில் அமைதியா இருந்தா நரகத்துக்கு போயிருமா. மிக பாக்கியமான அந்த ரஹமத்தை பெறக்கூடிய பாக்கியமான நாட்கள் இந்த நாட்கள். அல்லாஹ்விடத்திலே ரஹமத்தை அதிகமாக கேட்க வேண்டும். துஆ குனூத்துல, ஒவ்வொரு குனூத்திலையும் வித்ருகள்ல ஓதுறோம், நர்ஜு ரஹ்மத்தக வனக்ஷா அஸாபக, கேக்குறமா இல்லையா? அல்லாஹ்விடத்திலே ரஹமத்தை ஆதரவு வைக்க வேண்டும், அதே நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே அஸாபை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். ரெண்டும் முக்கியம். நன்மையும் செய்ய வேண்டும், பாவம் செய்யாமலும் இருக்க வேண்டும். இன்னைக்கு புனிதமான மாதம், இந்த ரமலான் மாதம், அதிகமான நன்மைகள் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்கிறது. பகலெல்லாம் நோன்பு நோக்கிறோம், இரவெல்லாம் நின்று வணங்குகிறோம், சதக்காக்கள் ஜகாத்துகள் எல்லாம் கொடுக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய கண் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், நம்முடைய கரங்கள் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். எல்லா நிலைகளிலேயும் பாவங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நன்மைகள் செய்வதோடு. இதுதான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை ஆதரவு வைக்கிறது. ஆனால் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அல்லாஹ் காபத்துல்லாஹ்ல 2 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். அந்த வாசல்ல மேல் பகுதியில, நப்பி இபாதி அன்னி கஃபூருர் ரஹீம், அறிவித்து விடுங்கள், நிச்சயமாக நான் என்னுடைய அடியார்களுக்கு அறிவித்து விடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஆகிய நான் மன்னிக்க கூடியவனாக இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்ற ஒரு வசனம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்த இன்னொரு வாசகமும் தொடர்ந்து இருக்கும். ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் ரஹமத்தும் இருக்கும், இன்னொரு பக்கம் இன்ன அஸாபி ஹுவ அஸாபுன் அஸீம், அல்லாஹ் தண்டிக்க நாடிவிட்டால், அல்லாஹ் தண்டிக்க நாடிவிட்டால் அவனுடைய தண்டனை என்பது மிகவும் கடுமையானதாகவும் இருக்கும் என்று அந்த வாசகம் தொடர்ந்து இருக்கும். தண்டிக்க நினைச்சிட்டா அல்லாஹ் தண்டிச்சிருவான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய நிகழ்வை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த உலகத்துல எந்த காஃபிரையும் விட்டு விடாத, எல்லாத்தையும் அழிச்சிரு. உண்மையிலேயே அல்லாஹ் நபிமார்கள் கையேந்து விட்டால் மறுப்பு அல்ல, சமூகத்தையே அழித்திருக்கிறான், தனி மனிதனையே அழித்திருக்கிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் துஆ கேட்ட அந்த துஆவுக்கு உலகத்தையே அழித்து விட்டார். கிட்டத்தட்ட வெறுமனை 80 நபர்களை தவிர, அவர்களை ஈமான் கொண்ட 80 நபர்களை தவிர உலகத்தில் எதுவுமே இல்ல, ஒட்டுமொத்தமா அழிச்சுட்டான். காபா கூட மறைஞ்சிருச்சு, இருக்கிற இடம் தெரியல. பூமி எல்லா தண்ணியும் உறிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கப்பல் ஜூதி மலை பக்கம் ஒதுங்கியது. எல்லாம் இறங்கினார்கள். இறங்கி பார்த்துட்டு அல்லாஹ்விடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து தரை இறக்கிட்ட, இப்போ நான் என்ன செய்யறது? யாரையும் போய் ஹிதாயத்து தாவா செய்யறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்கள ஈமான் கொண்டுதான் 80 பேர் இருக்கிறாங்க, மற்ற யாருமே இல்ல, உலகத்துல அழிஞ்சிட்டாங்க. அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க பூமியை பாருங்க, நல்ல நனைஞ்சி களிமண்ணா இருக்குது. பூமி நனைஞ்சி மண்ணெல்லாம் களிமண்ணாக இருக்கிறது. அதை நீங்க குலைச்சி களிமண் பாத்திரம் தயார் செய்யுங்கன்னா அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு களிமண்களை தயார் செய்து அப்படியே பாத்திரங்களை செய்து வைக்கிறாங்க. இருந்த மண்ணெல்லாம் காலியா போச்சு. திரும்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வே நீ சொன்ன மாதிரி எல்லா மண்ணையும் எடுத்து பானைகள் செய்து விட்டேன், இப்போ நான் என்ன செய்யறது? அல்லாஹ் சொன்னானா, செய்த எல்லா பானைகளையும் உடைச்சிருந்தான். எப்படி இருக்கும்? செய்த எல்லா பானையும் உடைச்சிருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வர்றதுக்கு அவசியம் இல்லை, ஆனா கோபம் வந்துருச்சு. அல்லாஹ் சொன்னா செய்யணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு மண்ணுகளை ஊருட்டி பாத்திரங்களா மண்ணில் செய்து வச்சிருக்கேன், இவ்வளவு காலங்கள் ஆகி போச்சு, எவ்வளவு பாத்திரம் இருக்குது, எல்லாத்தையும் அல்லாஹ் உடைக்க சொல்றான, எப்படி உடைக்கிறது? அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நான் செய்ததை எப்படி உடைக்கிறது? அப்ப அல்லாஹ் சொன்னானா, என்னுடைய படைப்புகள் அத்துணை பேர்களையும் நீ துஆ கேட்டதால் அழித்தேனா இல்லையா? நான் படைச்ச படைப்புகள் இந்த மனிதர்கள் எல்லாத்தையும் நீ அழிக்க சொல்லிட்டியே, எனக்கு எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டான். யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ் ரஹமத்தை கொண்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாமையும் ஈமானுக்காக அந்த கவும்களையும் பாதுகாத்தான். அது ரஹமத்.
அல்லாஹ்வுடைய அதாபு எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லி காண்பிக்கிறார்கள். வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது, வானம் திறந்து விட்டும் மழை கொட்டுகிறது, பூமி நிரம்ப நிரம்ப ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு தன்னுடைய குழந்தையை தண்ணி மேலே ஏற ஏற தூக்கி மேலே நிறுத்தி வைத்திருக்கிறார், தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற. கடைசியாக அந்த குழந்தைக்கு மேலாக தண்ணீர் வந்து மூழ்கி போனார், எல்லாம் மூழ்கிருச்சு, ஒண்ணுமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று நாடினால் முதலாக அந்த பெண்ணையும் குழந்தையும் அல்லாஹ் பாதுகாத்திருப்பார். அழிக்க வேண்டும் என்று நாடிவிட்டதால், அல்லாஹ் வேதனை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டதால் அல்லாஹ் ஒட்டுமொத்த மக்களையும் அழித்து விட்டான். ஆகவே நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே நர்ஜூ ரஹ்மத்தக, ரஹ்மத்தை ஆதரவு வைத்து கேளுங்கள். வனக்ஷா அதாபக, அல்லாஹ்வுடைய வேதனையில் இருந்து பயந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு எவ்வளவு பெரிய சோதனைகளை இஸ்லாமியர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய சிரமங்கள், அதாபுகள், இஸ்லாத்திற்கு எதிரானவர்களினுடைய நெருக்கடிகள், மன உளைச்சல்கள், அல்லாஹுக்கு சொந்தமான இந்த வக்ஃபு சொத்துக்காக அவர்கள் மிகப்பெரிய சூழ்ச்சி செய்கிறார்களே, இதெல்லாம் மிகப்பெரிய சோதனை தான், நமக்கு அதாபு தான். அல்லாஹ்விடத்தில் நாம் ரஹமத்தை கேட்க வேண்டும். புனிதமான ரமலான் மாதம், துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய மகத்தான மாதம், தன்னுடைய ரஹமத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். எத்தனையோ பிரச்சனைகள் குடும்பத்திலே இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள் நண்பர்களுக்கு மத்தியிலே ஊரிலே இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மொத்தமாக இந்த நாட்டுக்கும் சேர்த்து அல்லாஹ்வுடைய வக்ஃபு சொத்துக்கும் சேர்த்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை வேண்ட வேண்டும். அல்லாஹ் கபூலாக்குவானாக. நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இந்த ரமலான் மூலமாக முழுமையான நன்மைகளை அடைந்து அவனுடைய வேதனையிலிருந்து சோதனையிலிருந்து முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. குறிப்பாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் உலகத்திற்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையிலே நாம் சுவர்க்கத்திற்காக என்ன நல்ல அமல்கள் செய்ய வேண்டுமோ அந்த நல்ல அமல்களின் மீது ஆர்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து சொர்க்கத்திற்குரியவர்களாகவே அல்லாஹ் வாழச் செய்வானாக. எப்படி ஈமானோடு நம்மை பிறக்க செய்தானோ அதே போன்று ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.